மக்கள் இவன் ராக்கிலாம் எப்படிங்கப்பா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் வந்து ஃப்ரீ ஃபயர் தான் எப்பயும் போல பார்க்க போகிறோம். வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரை பார்க்கலாமா? என்னடா எதிர்த்து தந்துருக்கீங்க? என்ன இல்லை எல்லாம் கைஸ் நிறையா தந்துருக்காங்க நம்மளுக்கு கன் ஸ்கின் சூப்பர் கைஸ். இப்போ நம்ம எல்லாத்தையுமே எக்யூப் வந்து பண்ணியாச்சு. கோல்ட் ராயலில் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க மக்களே. வாங்க அதை போய் நம்ம வந்து பார்த்துடலாம். கோல்ட் ராயல் போ. ஒரு ஸ்பின் கைஸ் ஃப்ரீயா கைஸ். இந்த ஸ்பின் வந்து ஃப்ரீ இதுவும் ஃப்ரீ கைஸ். ஒரு சட்டை தந்துருக்காங்க. சரி இன்னொன்று இது இருக்குது, அது ஸ்பின் பண்ணியாச்சு. கைஸ் இப்போ வந்து நம்மளுக்கு லக்கு வந்து 60 வந்துருச்சு. சூப்பர் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹேரில் வந்து இந்த ஹேரு, அடுத்து வந்து இதெல்லாம் வேணாம், அதில் வந்து இது போட்டுப்போம் நம்ம கொஞ்சம் லக்ஸரியான அது. அந்த இதில் வந்து இந்த ஃபேண்டு, இதில் இது 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 எனக்கு புள்ளி இது போட்டு போய் தான் கொஞ்சம் பார்க்க அப்படி இருக்குது. இது வந்து நம்ம இப்போ ஜென்டில்மேன், ஃபுல் ஜென்டில்மேன் கைஸ். நம்ம வந்து ஃபுல்லாக ஜென்டில்மேன். பேக்குமே நம்ம வேறு மாற்றிப்போம் இருங்க கைஸ். பேகு வந்து நம்ம வந்து இதே வச்சுப்போம், கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. மற்ற எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்ற எல்லாமே ஆமாம் கைஸ். ஓகே கைஸ், மற்ற எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மேட்ச் வந்து பிஆரில் போடலாம். நான் வந்து உங்களோட யுவன் ராக்கி காய்ஸ். யுவன் ராக்கின்னா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த யுவன் ராக்கி இல்லை, நான் வந்து இந்த யுவன் ராக்கி. வந்து யுவன் ராக்கிலே ஒரு வேறு யுவன் ராக்கினே சொல்லலாம். அவன் வேறு நான் வேறு, ஆனால் 2 பேரும் ஒரே வீடு தான். ஆமாம் கைஸ். இப்போ வந்து நம்ம கையில் வந்து இந்த கண்ணியை வச்சுப்போம். நம்ம பெட்டுக்கு வந்து இப்போதைக்கு எந்த அமௌண்ட்டுமே இல்லை, அது தேவையில்லை நம்மளுக்கு. கைஸ் ஒரு மேட்ச் வந்து நம்ம போடலாம், அப்போ தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். கைஸ் நம்மளுக்கு வந்து வேறு ஏதாச்சும் இங்கே பாருங்கள், தீபாவளி ஈவெண்ட் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. சும்மா கொலை கூத்தா போகுது மக்களே, கூத்தா போகுது, ஒரே கூத்தா இருக்குது. நன்னையாட இருங்க, செட்டிங்ஸை மாற்றிப்போமா? இருங்க வெயிட் பண்ணுங்க, செட்டிங்ஸ் மட்டும் மாற்றிக்கிறேன். செட்டிங்ஸ் இங்கே வா, நீ இங்கே வா. அடுத்து இருந்தால் இப்போ வந்து நான் கொஞ்சம் தரம் மாற்றுவேன். இது வந்து கொஞ்சம் பெருசு இருக்கட்டும், இந்த செட்டு வந்து இங்கே இருக்கட்டும். கன் பட்டன் வந்து கொஞ்சம் பெருசு. கைஸ் வந்து நான் வந்து எப்படி செட் பண்ணிட்டேன், ரொம்ப ஓரத்தில் செட் பண்ணியிருக்கேனோ அப்படி தான் கைஸ். எனக்கு தெரியுது, ரொம்ப ஓரத்தில் நான் செட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ இது ஓகேன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் ஓகே. இங்கே பாருங்கள், ஃப்ளைட்டே மாற்றி வச்சுருக்காங்க. என்னடா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, ஆனால் நல்லா தான் இருக்குது. இருங்க கைஸ், இந்த இது மட்டும் ஓகே கைஸ். இப்போ தான் நம்ம எப்பயும் போல் நம்ம பீக்கில் இறங்கிடலாம். யாரோ குதிக்கிறாங்க மில்லில். ஆனால் நம்ம என்றைக்குமே பீக்கில் தான் இறங்குவோம். ஆனால் இன்றைக்கி வந்து புதுசாக நம்ம வந்து பீக்கில் இறங்கல, பீமா சக்தியில் இறங்க போகிறோம். பீமா சக்தியில் இறங்கி சமூகத்தை செய்யலாமா? ரெடியா? ஓகே கைஸ், இப்போ நம்ம பீமா சக்தியிலலாம் வந்து இறங்கி இருக்கும். பீமா சக்தியில் இறங்கி நம்ம எல்லாத்தையும் அடிக்கலாம். ஏன்னா நம்ம எப்போவுமே அந்த பீக்கு வீட்லேயே இறங்கி தோற்று தான் போகிறோமே தவிர ஒரு வாட்டி கூட ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தெரில. அதனால் நம்ம இந்த வாட்டி வந்து பீமா சக்தியில் இறங்கி மொத்த பேரையும் பொழந்தே ஆகுறோம். இருங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே மக்களே ஓகே. யாருப்பா இது? எங்கே இருந்தாலும் நம்மளை முடிச்சு விட்ருக்காங்க மக்களே. இப்போ வந்து நம்ம ஓரமான ஒரு இடத்துல அதுக்கும் சண்டை வம்புலாம் வேணாம்ப்பா, நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுயுள்ளட்டம் அப்படின்னு அது அந்த இது பேர் ஸ்டேட் பேர் தெரியல, இது ஏதோ ஒரு பில்டிங்கு. இங்கே இறங்கி போய் அடிக்க முடியாதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு வாட்டி நம்ம சோழனால ஒரு வாட்டி ரிவ்யூ ஆகிட்டோம். இன்னும் நம்மளால் இன்னும் ரிவ்யூ ஆகி நினச்சா ரிவ்யூ ஆக முடியாது கைஸ். ஏன்னா ஒரு வாட்டி தான் வந்து ரிவ்யூ ஆக முடியும், இன்னும் 2 வாட்டி ரிவ்யூ ஆகி வந்து முடியாது. ரிவைஸ் ஸ்டமக்
டன் 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 விட்டு விட்டையா இங்கே வந்து நம்ம நல்லா ஃப்ரீயாக லூட் அடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு இங்கே வந்து எனிமி யாருமே இல்லை மக்களே. அதனால் அது வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனிமி இல்லைன்னா நம்ம ஃப்ரீயாக லூட் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம நேரம் பார்த்து ஒரு எனிமி இங்கே வந்துட்டான். போச்சே ஐயா மக்களே. அது இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரே ஒரு கன்று மட்டும்தான் இருக்குது. இன்னொன்று ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கன்று எடுத்துப்போம். கைஸ் நம்ம வந்து ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்து இந்த M590 ஒன்று கன்று இருக்குது. அந்த கன்னை வச்சு நம்ம ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்து பாட்டுக்கலாம். இல்லை நம்ம வந்து P90 P90 எடுத்துப்போம். ஓகே கைஸ், வந்து நம்ம வந்து இப்போ P90 வந்து எடுத்தாச்சு. P90 எடுத்துட்டு P90மா என்னடா வீட்டுக்குள்ளலாம் இந்த பெட்ரோல் பங்க் வச்சுருக்கீங்க? இது பெட்ரோல் பங்க் இல்லை, வேறு ஏதோ என்னன்னு தெரில. சரி நம்மளுக்கு ஏன் அதை உடச்சிக்கிட்டு, அது பாட்டில் ஓரமாக இருக்கட்டும். கைஸ் இப்போ வந்து நம்ம வண்டியில் ஏறி போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் நல்லாவே லூட் வந்து அடித்தாச்சு. இங்கே ஒரு வண்டி பார்த்தேன், எங்கே இருக்குன்னு தான் தெரில. வெயிட் பண்ணுங்கதா, இந்த அங்கே ஒன்று இருக்குது வண்டி. இல்லை இங்கேனையும் ஒன்று இருக்குது. இங்கேக்குள்ளே என்ன வண்டி அது? அதே வண்டி தானா? இருங்க கைஸ், நம்ம ஸ்பீடை போட்டு டக்குன்னு போய் எடுத்துடலாம். இல்லை எந்த எனிமையாச்சும் வந்து அடிச்சு நொறுக்கி விட்டுரும் நம்மள. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம போய்க்கு இருக்க வண்டியிலே வந்து வாங்க நம்ம எனிமி ஆச்சு இருக்காங்களான்னு செக் பண்ணுமா? இருக்காங்க மக்களே, இருங்க போய் நம்மளும் அடிப்போம். P90 எடுத்து பழுத்தி பிடிக்க. கைஸ் எங்கே கைஸ் எனிமி இருக்கிற மாதிரி ஏதாவது சிம்பிள்லாம் காமிக்குது. கைஸ் இப்போ வந்து நம்ம குளோவால் போட்டுக்கலாம் மக்களே. ஐயோ இவங்க வேறு எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரில. ஓகே வாங்க கைஸ் நம்ம வந்து ஓடிடலாம். ஓடி. ஐயோ கடவுளே. கைஸ் வெயிட் கைஸ் இங்கேயே இருப்போம். வெயிட் பண்ணுங்க கைஸ். நான் அழுத்தி பிடிச்சிடலாமா? வாங்க கைஸ் அழுத்தி பிடிச்சிடலாம். போடு, அழுத்தி பிடிச்சாச்சு மக்களே அவனை. ஓகே அவனை வந்து ஒரு சரியான அழுத்து வந்து அழுத்தியாச்சு. ஐஸ் இப்போ வந்து நம்ம உள்ளே போயிடலாம். ஐஸ் அஸ்னல் கீ வந்து நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. சூப்பர். நம்மளுக்கு வந்து அஸ்னல் கீ கிடச்சனால இங்கே பாருங்கள், இந்த வெண்டிங் மிஷினை கூட விட்டு வைக்க மாட்டேங்க பாருங்கள் மக்களே. வெண்டிங் மிஷினை கூட இதில் வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் விற்பாங்க, அதை வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாமா? ஓகே கைஸ், இப்போ வந்து அந்த ஃப்ரீயாக கொடுத்த ஐட்டங்களை ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து வாங்கியாச்சு. இங்கே இப்போதைக்கு எந்த எதுவுமே இல்லை. நம்ம இப்போதைக்கு ஒரே ஒரு கிலோ தான் மக்களே அடிச்சிருக்கோம். ஒரு கிலோச்சும் அடிச்சிருக்குமே. கைஸ் இப்போ வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். வண்டி இங்கே தான் பார்க் பண்ணோம். கைஸ் இப்போ வந்து நம்ம வண்டியை எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பலாமா? இருங்க வெயிட் பண்ணுங்கள், நான் ஒன்று மட்டும் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இல்லை எங்கள் வீட்டில் இது அதுக்கு தான் வச்சுட்டு வந்தேன். அது இப்போ வந்து நம்ம பீக்குக்கு போகலாமா? கைஸ் இப்போ வந்து நம்மளோட பீக்குக்கே போயிடலாம். அங்கே போயிட்டா தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கண்ணு இருக்கும் கையில் வச்சுக்கலாம். இறங்கி அப்படியே சும்மா அழுத்துறோம். எங்கே கைஸ் க்ளோவால் ஷாகோஸ் ஜிக் தரூர். எங்கடா எனிமி கைஸ்? எங்கே கைஸ் எனிமி? எங்கேருந்து சுடுறான்? எங்க கைஸ் ஓடிடலாம். வேணாம் ரிஸ்க் வேணாம். ரிஸ்க் எடுக்கலாமா? மைனஸ்லாம் ஆகாது. வண்டியில் ஏறிடுவோம் மக்களே. முன்னாடி இருந்தால் ஏதாச்சும் தாக்குறாங்களா? இல்லை, முன்னாடி இருந்தால் ஒருத்தர் இருக்கான். கைஸ் நம்ம வந்து மெடிக்கெட் போட்டுக்கலாம். ரொம்ப ரிஸ்க்காக இருக்கே கைஸ், ரொம்ப ரிஸ்க்கானா? கைஸ் எனிமிஸ் வந்து எந்த பக்கம் வந்து அடிப்பாங்கன்னே நம்மளுக்கு வந்து தெரில. ஏன்னா சுற்றி எனிமி மக்களே. பாருங்க கதையை முடிச்சு விட்டுருவோமா மக்களே? இருங்க மக்களே, இங்கிட்ட அந்த இதை விட்டாவே
பின்னாடி இருக்கானா? எவன்டாவே? எம்மாடி காரை கொளுத்திட்டாங்க மக்கா. மக்களே காரை மக்களே. ஸோ ஏன்பா இந்த தொல்லை மக்களே. இந்த ஸோ போய் போய் ஈயால் தோத்துட்டுமே மக்களே. வந்தேன்னா அவ்வளோதான். சோ சோ மக்களே வந்துருச்சு மக்களே. வேண்டாவே காமெடியாக தோத்துட்டா அப்படின்னு நினைக்காதீங்க. வந்துருச்சு மக்களே. வந்துடுச்சா? வந்தேன்னா தோத்துட்டுமே. ஐயோ எப்படிலாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை வந்தனால தான் நிஜமாக தோற்றேன். கைஸ் நம்ம வந்து இன்னொரு மேட்ச் வந்து போடலாம். கைஸ் வந்து நான் ஃப்ளைட்குள்ளே வந்து வந்தாச்சு. நம்ம வழக்கம் போய் ஓகே நம்ம பீக்கில் இறங்கி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீக்கில் இறங்கிடுவோம். அடுத்து ஃபுல்லாக வந்து நம்மளோட இது இங்கே இறங்கிடுவோம். உட்பேக்கர் ஜிராயா தலைவா எப்படி தலைவா இருக்க? அவன் ஹெட்பேண்ட்லேயே அடிக்கிறேன். டீஃப்ளேஜ் சிம்பிளா இல்லை வேறு ஏதோ போட்டிருக்கே. ஆமாம் அவன் கிளானோட சிம்பிள் அது. இருங்க நான் ஒன்று மட்டும் பண்ணிட்டு வந்துடவா? ஐயோ சரி அது வந்து நம்ம வெளியே நின்று பண்ணியிருக்கணும். பண்ண வாங்கிட்டேன். சரி பரவாயில்ல. ஏன்னா செட்டிங்ஸ் எனக்கு ஒழுங்காகவே இல்லை மக்களே. செட்டிங்ஸ் சொல்ல போனால் எனக்கு ஒழுங்காகவே இல்லை. சரி நம்ம எப்பயும் போல் நம்ம வந்து பீக்களி இறங்கி வந்து சம்பகத்தை செய்யலாமா? சம்பகம் செய்ய ரெடியா? சொல்லுங்கள் மக்களே, ரெடியா சம்பகம் செய்ய? உங்களோட யூஐடியை வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு மேட்ச் க்ரியேட் பண்ணி போய் நம்ம பிஆர் ரேங்க்கில் வந்து ஏற்றலாம். தேங்க்யூ ஃபார் 44 சப்ஸ்கிரைபர். ஏன்னா நம்மளுக்கு வந்து 44 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மக்களே. நம்மளுக்கு எப்படியும் 44 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிடுச்சு. 44 ரீச் ஆகிருக்கு என்னடா அவனுக்கு? அவன்லாம் எவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே நம்மளுக்கு வந்து 44 ரொம்ப அதிகம் தான். ஏன்னா நம்ம வந்து புதுசாக தான் வந்து சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்காக தான் நமக்கு நான் சொல்கிறேன். ஓகே இப்போ வந்து நம்ம இந்த தாம்சன் கன்னை வந்து எடுத்துக்கலாம். எவன்டாவே இருப்பா. எங்கே படிக்கிற? இந்த இங்கே இருந்தா இருப்பா தம்பி. இங்கே இருந்தா இரு. அழுத்து ஓடு மக்களை. அழுத்தியாச்சு. இவனையும் அழுத்தியாச்சு. ஓடு மக்களை. 2 பேரை வந்து அழுத்தியாச்சே. போடு ஸ்பீடு கோவால போடு. இவனையும் அழுத்திடும் மக்களே. சாப்பிட இருங்க மக்களே. வெயிட் நீ இது கொஞ்சம் பெருசாக்கிப்போம். நம்மளுக்கு அழுத்தி பிடிக்க தான் செட் ஆகுது. இப்போ வந்து நம்ம பழைய செட்டிங்ஸ் வச்சா நம்மளுக்கு வந்து செட் ஆகும். செட்டிங்ஸ் எனக்கு செட்டே ஆகும் மக்களே. கன் பட்டன் எங்கேயோ இருக்குது, நான் எங்கேயோ இருக்கேன். இப்படி இருக்குது இந்த செட்டிங்ஸு. சொல்லுங்கள் இப்போ எப்படி இருக்குங்க மக்களே விளையாட? உங்களுக்கே நியாயம் வேணாமாப்பா? சொல்லுங்கப்பா, உங்களுக்கே ஒரு நியாயம் வேணாமா? இப்படி பண்ணுறீங்களே, உங்களுக்கு அநியாயமாக தெரியலையா இது? இல்லை உங்களுக்கு அநியாயமாக தெரியுதா இல்லையா? எங்கள் மக்கள் இவனை போய் அழுத்தலாம். ரீவோட் ரொம்ப பெருசாக வச்சது தப்பு தான்வா. படி ஒருத்தனை ஜிராயாவை போட்டாச்சு. ஐயா மக்கள் நான் வந்து ஜிராயாவை வந்து எப்படியோ போட்டாச்சு. எங்கள் மக்கள் வெயிட் இருங்க. ஏதாச்சும் பாம்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இருங்க மக்கள் இந்த கிரானைடை ஒன்று மட்டும் வச்சு விடுவோம். என்ன ஒன்று பார்ப்போம். எங்கப்பா இருக்கான்? எப்படி எங்கப்பா இருக்கான் அவன்? ஓ ஜிராயா சுற்றிருக்கான் மக்களே. நம்மள தலைவர் எப்படி இருக்கீங்க? சரி இருங்க மக்களே, செட்டிங்ஸை மாட்டிக்கிறேன். ஆனால் வந்து அடிச்சுட்டு போட்டுறாதீங்க. ஜிராயா வருவான்னு எனக்கு பயமாகவே இருக்குது. இதில் ஓடிடலாமா? ஓடிடலாம். சாப்பிடும் மக்களே. எப்படி அழுத்தியாச்சு? முன்னாடி இருந்து அப்படின்னா முதுகுலையே அடிச்சிட்டாங்கடா. போட்டா மக்களே, தரமான அடி. நம்மளோட ஜிராயா போட்டான். ஓகே பரவாயில்ல, நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக தான் ஆகும். 5 தான் இருக்குது. சரி மக்களே பரவாயில்ல. இருந்தாலும் இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். உங்களை இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை தொட்டு வச்சுக்கோங்களே. ஓகே பை.